புதுச்சேரியில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் உதவித்தொகை இனி 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய அவர், புதுச்சேரியில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி வழங்கப்படும் என தெரிவித்தார். பள்ளிகளில் வாரம் 2 நாள் வழங்கப்படும் முட்டை இனி நாள்தோறும் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார். மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு 50% மானிய விலையில் வழங்கப்படும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வரும் ஆண்டு முதல் 2000 ரூபாய் வழங்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடியிலிருந்து 3 கோடியாக உயர்த்தப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக அமைய உள்ள பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும் என்ற அறிவிப்புகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். டிசம்பர் 2024 முதல் பயனாளிகளுக்கு அனைத்து நியாய விலைக் கடை மூலம் அரிசியாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச அரிசி வழங்கும் திட்டத்திற்காக வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனது அரசு வரும் நிதியாண்டு முதல் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படும் இலவச அரிசியோடு சேர்த்து 2 கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி மாணவர்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க பல்வேறு சிறுதானிய சிற்றுண்டி மாலை நேரங்களில் வாரத்திற்கு 2 பள்ளி நாட்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இவை அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் வழங்கப்படும். மதிய உணவு திட்டத்தின் கீழ் தற்போது வாரம் 3 நாட்களுக்கு மட்டும் முட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இதனை வரும் கல்வி ஆண்டு முதல் அனைத்து பள்ளி நாட்களிலும் வழங்கப்படும் என்பதை இந்த மாண்புமிகு அவையின் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.